வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேல் இன்ஃபர்டிலிட்டிய பத்தி. நெறைய ஆண்களுக்குமே விந்தணுக்கள்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால பெண்கள் கருத்தரிக்கிறதுல நெறைய பிரச்சனை வருது. ஸோ இத ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் அது. ஸோ ஆண்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒண்ணு கவுண்ட் ஒண்ணு கம்மியா இருக்கும். சில பேர் சுத்தமாவே இருக்காது. அதுக்கு பேர் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தமாவே சில பேர் இருக்காது. இல்லாட்டி கவுண்ட் ரொம்ப நார்மலோட ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கவுண்ட் நல்லா இருக்கும். மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த ஸ்பெர்ம்ஸ் மூவ் ஆகுதுன்னு அந்த மொபிலிட்டியில ரொம்ப டல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய அந்த மொட்டிலிட்டி கவுண்ட் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரொம்ப டல்லா இருக்கும். அது ரொம்ப கம்மியாவும் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு மார்ஃபாலஜிக்கலா அந்த ஸ்பெர்மோட எப்படி அது இருக்கணும், அது ஹெட், பாடி, டெய்ல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுல சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அதே மாதிரி வேரிகோசீல்னு ஒரு கண்டிஷன் இருக்கு மேலுக்கு. அதாவது விதப்பையில கொஞ்சம் வீக்கம் வரும். யாருக்கெல்லாம் வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கோ, சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் சில பேருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி வீக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனாலயும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் மேலுக்கு வருது. மேல் ஹார்மோன்ஸ் ஆன டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன் இந்த மாதிரி மேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லயும் சில பேருக்கு ரொம்ப ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஆண்ட்ரோஜன் கூட இருக்கு, டெஸ்டோஸ்டெரான் உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதியில ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் தனித்தனியா மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த ஹார்மோனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்னஸ் கேக்டஸ் இந்த மாதிரி நல்ல மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டட் ரொம்ப ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கோனியம் மேக்குலேட்டம்னு ஒரு மெடிசன் இருக்கு. அது ரொம்ப நல்லா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் ப்ராப்ளமும் இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த டெஃபிஷியன்சியை நம்ம கரெக்ட் பண்ணும் போதும் அவங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நாட்ரமர், கல்கேரியா பாஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இருக்கு. நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதாவது ஒரு 40% ஒரு 50% கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா மேல் சைட்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பெண்கள் கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம பெண்களை மட்டுமே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அவங்களோட ஸ்பெர்ம் டெஸ்டும் அனலைஸ் பண்ணிருக்காங்களா, அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்களா, அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பேக்னாலும் எடுத்திருக்காங்களா, எந்த அளவுக்கு அது கவுண்ட்ஸ் இருக்கு, இப்போ 1 இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வர்றது ரொம்ப ஆப்டிமல், ரொம்ப நல்லது. ஏன்னா யாருக்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் 2 சைடுமே இருக்காது. 2 சைட்லயுமே நார்மலா இருக்கும். ஆனாலுமே அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் நியூட்ரிஷனல் ரிலேட்டடா கொஞ்சம் ஸ்டிமுலன்ஸ் ரிலேட்டடா மெடிசன்ஸ் கொடுத்தோம்னாலே உங்களுக்கு நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹோமியோபதியில இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. முக்கியமா தூஜா, ஆக்னஸ் கேக்டஸ், கெலாடியம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோப்ரியேட் அவங்களோட பிளட் டெஸ்ட் வச்சு அவங்க ஸ்பெர்ம் டெஸ்ட்டை வச்சு நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட், குவாலிட்டி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நேச்சுரல் ரெமெடிஸ், முழுக்க நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்றனால எந்த வகையான ஹார்மோனல் உங்களுக்கு டேப்லெட்ஸுமே கிடையாது. ஃபுல்லாவே பிளான்ட், ஒரு 99% பிளான்ட் அண்ட் மினரல்ஸ் தான் உங்களுக்கு. அதனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த ஏஜ் குரூப், ரொம்ப எங்கேஜ் இல்லாட்டி ரொம்ப ஒரு 40க்கு மேல உள்ளவங்க, ஒரு 50 இயர்ஸ் ஆனாலும் சைல்ட் பர்த்க்காக அவங்களுக்கு இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி எங்கனாலும் நீங்க ஈஸியாவும் கொண்டு போய்க்கலாம். அந்த மருந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்க தாராளமா கொண்டு போய்க்கலாம். நீங்க ஈஸியாவும் சாப்பிட்டுக்கலாம் இது உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே இந்த மெடிசன்ஸ்னால நீங்க சாப்பிட்றதுனால உங்களோட ஹெல்த்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.